ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு பாருங்க, இது வந்து சம்பா நண்டு, குடுவா நண்டு சொல்லுவோம் நாங்க. அது இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 1100 ரூபாய். லாபம் இல்லையா? அதோட வாங்கி இருந்தாச்சு செலுத்தின நாட்டம் 1 கிலோ 1100 ரூபாய் நண்பர்களே. இன்னைக்கு வந்துருந்துச்சு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. காலையில பாத்தீங்களா, ஆக பெருசும் வரும் நண்பர்களே. இது வந்து கொஞ்சம் கணக்கானது, ஆக பெருசு இல்ல, கணக்கானது. 1100 ரூபாய் போல வாங்கிட்டு வந்துட்டு, குடுவா நண்டு சொல்லுவோம், களி நண்டு சொல்லுவோம், சம்பா நண்டு சொல்லுவோம், பெரு நண்டு, அப்படி ஒவ்வொரு பேரும் சொல்லுவீங்க நண்பர்களே. இன்றைக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சூப்பரான ஒரு வறுவல் செய்ய போறோம். என்ன வறுவல் செஞ்சு புட்டோ சோறோ என்னத்தையோடையாவது சாப்பிடலாம் நாங்க. ஆனா இன்றைக்கு நண்டு வறுவல் தான் செமையா செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம்னு பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. அதே நேரம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் சோபா சாஸ் ப்ராடக்ட்ஸ் வேணுமோ, கோப்பி தூள் இருக்கு, கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறி பவுடர், சரக்கு தூள், அரைச்ச கறி தூள், வேற என்ன முட்டை எல்லாம் இருக்கு. நீங்க ஆர்டர் பண்ணலாம், நாங்க தர நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரியா? இப்ப வாங்க கடகடன்னு, ஆமா வாங்க கடகடன்னு இந்த நண்டை வந்து நாங்க துப்புராக்கிட்டு வரலாமா? வாங்க. வேறுங்க ஒரு ஆளு என்ன வேணும்? ஏன் வந்து நீங்கள் நண்டு துப்புராக்குவோமா? ஒடியாங்க ஒடியாங்க நண்டு துப்புராக்குவோம். வாங்க வாங்க. நண்டு துப்புராக்குவோம் பாருங்க. ஓம் என்ன வேணும்? What is this, Janlin? What is this? What is this? Guap. What is this? Guap. நண்டு. விழுந்துருவீங்க. இதுல கோது கொஞ்சம் வைரமா இருக்கு நண்பர்களே. வா, சூப்பர் சின்ன நண்டு நண்பர்களே. இங்க பாத்தீங்களா தம்பி? பாத்தியா? எல்லாம் எடுப்போம். இது வேணாம என்ன? இதை போடவா? வேணாம. இதுகள்ல நீங்க சூப்புகள் வைக்கலாமேண்டா, சூப்பரா இருக்கு. கூழுக்கு போட அப்படியே போட நல்லா இருக்கு. இது இப்படி எவ்வளவு போதுமே, சூப்பரா இருக்கு. இதோட இப்ப என்ன இங்க பாருங்க, அந்த நண்டுக்கு உயிர் இருக்கிற மாதிரியே இருக்கு நண்பர்களே. எங்களுக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்ல நண்டு நண்பர்களே. செலுத்தினா வாழ்க. என்ன தம்பி, செலுத்தினா வாழ்க. நல்ல நண்டு கொண்டு வந்ததற்காக. பாருங்க, நண்டெல்லாம் துப்புரவாக்கியாச்சு. கழுவி எடுக்க வேண்டியா. மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இல்லை வைக்கின்ற கொண்டு இல்லை. நண்டெல்லாம் துப்புரவாக்கியாச்சு பாருங்க. இங்க கால் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நான் சூப் செய்யறதுக்காக வச்சிருக்கேன். இப்ப செய்யறனோ பிறகு செய்யறனோ தெரியாது. இனி வாங்க கடகடண்டு அடுத்த வேலையை பார்க்கலாம். இப்ப நண்டு வறுவல் வந்து கொஞ்சம் கிரேவியோட செய்வோம். என்ன ஆக வறுத்தா புட்டுக்கு சாப்பிடலாம். இல்ல வறுவல் மாதிரி செஞ்சேன். அந்த மாதிரி சட்டியை வைப்போம், சூடாட்டும். நண்டை பாக்க கணக்க மாதிரி இருந்துச்சு நண்பர்களே. பாருங்க, துப்புரவாக்கணும் இவ்வளவுதான் வந்திருக்கேன்டா. அதனால காணுமே ஆக கிணக்கு சாப்பிடக்கூடாது. என்ன கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்ப்போம். நல்லெண்ணெயில செஞ்சா சூப்பரா இருக்கும். நல்லெண்ணெய் சூடாட்டும். நல்லெண்ணெய் சூடாது பாருங்க. இனி இதுல வந்து சின்ன சீரகம் கொஞ்சம் ஒரு உண்டு, கணக்கு செய்யக்கூடாது, கட்டா கசக்குற மாதிரி இருக்கும். மிளகு 2 கரண்டி, பெருஞ்சீரகம் ஒரு 2 கரண்டி. இப்ப இது கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். இப்ப பாருங்க, இது பொரிஞ்சு வருது. இனி வந்து உள்ளி, வெள்ளைப்பூடு, இதோட சின்ன வெங்காயம், இப்போ இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும்.
இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி வந்து கொஞ்சமாக கட்டத்தூள் இதெல்லாம் எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்க்கணும். ஆக கணக்கு சேர்த்தா சங்கம் பொறுப்பேற்காது நண்பர்களே. ஏண்டாமே இதை கலந்து விட்டுட்டு இதோட தக்காளி பழம் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி பழம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு இனி இதை இறக்கி ஆறட்டுக்கும். ஆறினொன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அரைச்சி எடுக்கணும். அரைச்சிட்டு தான் அடுத்த வெளியே ரெடி பண்ணணும். சரி, ஆறட்டுக்கு சுடுவது நண்பர்களே. சரியா, சூட்டோட கிரைண்டர் கப்பில் போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னா சங்கம் பொறுப்பேற்காதேன்னு சொல்லுங்க. மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறந்துடும். அதால ஆறினொன்னு பொறுமையா அரைச்சி கொண்டு வாங்க. ஆறினொன்னு அரைங்க நீங்களும். இப்போ பாருங்களேன், அரைச்சி கொண்டு வந்தாச்சு. சட்டியை அதே சட்டியிலே செய்வோம். கழுவி கொண்டுலாம் நிற்க தேவையில்லை. நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்ப்போம். சூடாட்டும். ஹாய் ஹாய் காக்கா. சூடாட்டும். இப்போ என்ன சூடாயிட்டு பாருங்க. ஜெனலின் என்ன செய்றீங்க? வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். வெந்தயம் முடிஞ்சிட்டு எடுத்து போடுறோமே. இப்போ வெந்தயம் கொஞ்சம் பொரியட்டுக்கும். இனி கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதோட சின்ன வெங்காயம், இதெல்லாம் வதங்கட்டுக்கும். வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இனி உள்ளி இடிச்சு வச்சிருக்கிறேன், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். வேற பச்சை வாசம் கொஞ்சம் போகட்டும். இங்கே தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கிறேன். கொஞ்சம் காணாத மாதிரி இருக்கு, அதால இந்த நடு நரம்பு நான் சேர்க்கறது இல்லை. இனி தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் கொஞ்சம் வதங்கட்டுக்கும். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து நண்டை சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். இப்படி கலந்து விட்டுட்டு இனிங்கால புளி எடுத்து வச்சிருக்கிறேன். புளியை சேர்ப்போம். புளியை சேர்ப்போம். இனி புளியை சேர்த்துட்டு இங்கே பாருங்க வதக்கி அரைச்சி வச்சிருக்கிறேன் முதல் தக்காளி எல்லாம், அதை சேர்ப்போம். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சுச்சாவா வாரன் இந்த மாதிரி நல்லா கலந்துடும். கலந்துட்டு இதையும் சேர்ப்போம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். வாட் இஸ் திஸ்? தண்ணி. வாட்டரா? வாட்டர் நண்பர்களே, தண்ணி இல்லை வாட்டர். சரியா? இதோட கொஞ்சமா குழம்புத்தூள் சேர்ப்போம். ஏற்கனவே கட்டத்தூளும் போட்டிருக்கிறோம், பார்த்து செய்யுங்க உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. சேர்த்துட்டு உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கலந்துடுவோம். வேறுங்க இந்த கிரேவி எப்படி வருதுன்னு. இப்போ நண்பர்களே, நான் புட்டா விற்க இருந்தா இந்த மகன் சொல்றான் புட்டு வேணாமா பராட்டா வேணுமா. அதனால இப்போ நான் திருப்பி பாருங்க எனக்கு வச்சிருக்கிற வேலை. இப்போ நான் பராட்டாக்கும் ரெடி ஆகணும். ஓகே, இப்போ அப்படியே கலந்து விட்டுட்டு நாங்கள் மூடி விடுவோம். நல்லா கொதிச்சு அப்படியே அவிஞ்சு வரட்டுக்குமா. இப்போ அங்கால வெளியில பார்த்தீங்கன்னு சொன்னா கிரேவி கொதிச்சு கொண்டிருக்கு. இங்கால பராட்டா போடுவோம். பாருங்க, பராட்டா எல்லாம் தேய்ச்சி ரெடியா தான் இருக்குது. கடவுடண்டு நீ சுட்டெடுக்க வேண்டியா.
ஏன் தம்பி பராட்டாக்கு மாறுனீங்க? அப்ப நல்லா இருக்கு சாப்பிடு. ஏன் புட்டு புட்டு காணாரு, கிரேவி காணாது முடிச்சு. பாத்தீங்களா பிளான் பண்ணி தான் அவன் செஞ்சிருக்கான். குழம்புண்டா காணுமா முத்தி சாப்பிட, பராட்டாக்கு கிரேவிக்கு காணாதான். சரி வாங்க, அவன் அசியம் கெடுப்பான். ஓகே, இப்ப தேங்காய் எண்ணெயை விட்டுட்டு நாங்க தேய்ச்சி வச்சிருக்கிற பராட்டாவை போடுவோம். பராட்டா அடிக்கிற பராட்டா மாஸ்டரும் வந்துட்டார் நண்பர்களே. கணக்கா பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறேன்னு அடிக்கிறதுக்கு இல்லாட்டிக்கு கையெல்லாம் சுடும் நண்பர்களே. எனக்கு யோசிச்சு கொண்டிருக்கேன். வாரார் கோபியை திரிச்சு கொண்டு வாராசா வான்னு முடிச்சாச்சு. இப்ப பராட்டாவை திருப்பியாச்சு, மற்ற பக்கம் சுடுபடட்டும். ஓகே, இப்ப பாத்தீங்களா பராட்டா சுடுபட்டுட்டு அந்த மாதிரி ஜுடு ஓடியாங்க ஓடியாங்க. மகள் இந்தா அவங்க கீழே வரட்டா மேடம். அப்பா பாத்தீங்களா இப்படி இருக்கணும். அங்க பாருங்க ஒரு ஆள் வாரா. என்ன வேணும் ஜெயலேன்? கீழே இல்ல மேல. அப்பாவும் கீழே வரட்டா நண்பர்களே. அங்க பாருங்க 2 பேரும். ஜூட் இங்க வாங்க, இங்க வாங்க ஜெயலின். இழுத்து கொண்டு போறோடைய பாருங்க நண்பர்களே. இங்க வாங்க ஜெயலின். ஜூட் வாங்கலன். இப்ப கிரேவிய பாப்போம். கிரேவியண்டா இப்படி குழம்போட மகன் இருக்கட்டான் பராட்டாக்கு. இன்னும் கொஞ்சம் பத்த வைப்போம்டா. வாவ் நல்லா வந்திருக்கு. சூப்பரா வந்திருக்கு. ஆனா இப்படி இருந்தா தான் பராட்டாக்கு சரி. சூப்பரா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்கு. மல்லியில கொஞ்சம் விளந்தான் இருக்குது, அதை கொண்டு வந்துருக்குதான் பிச்சு போடுவோம். உப்பு கொஞ்சம் மகள் நண்பர்களே ரிமோட்டோட பேட்டரிய தண்ணி போத்தலுக்குள்ள கொண்ட போட்டு வச்சுட்டு இவ்வளவு நேரம் எங்களை பாடாப்படுத்திட்டு அழுப்படுத்தாச்சு. அந்த போட்ட போட்டில் சின்ன இல்ல, அது பழசு. சின்ன ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு விளையாடி கொண்டு இருந்தவா. இப்ப பாப்போமா உப்பு காணுமாண்டு. வேற லெவலா இருக்கு நண்பர்களே. இங்க பாருங்க குழம்பு பாருங்க, அந்த அதுல அந்த கிரேவி குழம்பு இங்க எப்படி இருக்கு பார்க்கவே. அப்படியே பராட்டாவை பிச்சு போட்டு குழைச்சி அடிக்க எப்படி இருக்கும் தம்பி? நீ வேற இத பார்க்கவே தெரியுமாடா இங்க வேற எப்படி பாத்தீங்களா? இன்னைக்கு அப்பாவுக்கு நல்ல வேலை இருக்கு, மகனுக்கும் அப்பாவுக்கு. அது என்ன மிஷின்கள் நண்டு உடைக்கிறதுக்கு வந்தாலும் கையால உடைச்சு வாயால கடிச்சு சாப்பிடறதுலாம் டேஸ்ட் இருக்கு. அதெல்லாம் போய் மிஷின் கிஷின் எல்லாம் சரியா இறக்குவோம். பாருங்க சுவையான பாருங்க எப்படி இருக்கு, வேற லெவலா இருக்கு. ஓகே, இனி நான் பராட்டாவை சுட்டுட்டு வரேன். ஓகே நண்பர்களே, வாங்கோ சாப்பிடுவோம் பராட்டா. பராட்டா மகனுக்கு பராட்டா தானே வேணுமா? இது ஏன்னு எடுத்துருக்கேன்னா குழம்பு ஊத்த இல்ல, நண்டு கோது போட. பாருங்க நண்பர்களே, நண்டு எப்படி வந்திருக்கு கிரேவியெல்லாம் பாருங்க. வாவ், நண்டு வறுவல்ல போய் நண்டு கிரேவியில முடிஞ்சேன். புட்டுல இருந்து பராட்டாக்கு நீ செய்யற வேலை இருக்கு எனக்கு, அப்பதான் சூப்பரா இருக்கு. சரியா நீங்க சொல்லுங்க நண்பர்களே, புட்டும் நண்டுக்கு நல்லா இருக்குமா, புட்டும் பராட்டாக்கும் நல்லா இருக்குமா? ஓகே, இது அப்பா வேற விட்டாச்சு சாப்பிடுவோமா என்ன? அப்பா பராட்டா அடிச்சு தந்துட்டு பறந்துட்டாரு. ஓகே நண்பர்களே, வாங்கோ சாப்பிடுவோம். இதுக்கு பிச்சு போட்டெல்லாம் குழப்பி அடிக்கலாம். அதே என்ன இப்படி தொட்டு இப்படி பாருங்க, இப்படி பிச்சு தான் சாப்பிடணும். பிச்சு இப்படி தொட்டு பாருங்க நண்பர்களே, இப்படிதான் சாப்பிடணும். செம்மையா இருக்கு நண்பர்களே, சூப்பரா இருக்குடா.
புட்டை விட இது நல்லா இருக்கு என்ன? ம். ஆஹா ஓஹோ அருமை அற்புதம். அப்படி இருக்கு. நீங்க செஞ்சு பாருங்க நண்பர்களே, அதுக்கு பிறகு விடவே மாட்டீங்க. இப்படி நல்லா அப்படி குள்ளா பியாட்டிக்கணும் பாருங்க. இந்த மாதிரி கார சாரமணல மிளகெல்லாம் போட்டேன் என் நண்பர்களே. அப்படி வாயில எச்சில் ஊறுது. அப்படி இருக்கு. ஆமா நண்ட பாப்பம் நண்டு அப்படியே முழுசா தானே போட்டேன் நான். பத்தி தான் சாப்பிடுவோம். என்னடா தம்பி 2 வட்டி போட்டுக்கலாமா? இந்த நண்டோட ஜூஸ் எல்லாம் முடுறாங்க என்ன உள்ளது. பாருங்க சூப்பரா வருது. இப்படி எடுத்து சாப்பிடணும் யாருக்கிட்ட என்ன. இது சரிப்படி வரா. செம்ம நண்டு நண்டு நண்டுண்டா இதாய்யா நண்டு. அப்படி இருக்கு. இந்த பாப்பம்மா நண்டு சாப்பிடக்க கை 2 கையும் தான் தேவைப்படும். எல்லாம் பிராலும் அதெல்லாம் பாக்கலாம். ஸ்டைல் எல்லாம் பாக்கலாம். அதெல்லாம் நம்பி சூப்பரா இருக்கு. அந்த ஜூஸ் ஆஹா சும்மையா இருக்கு. பாருங்க கேம் இருக்கு ஓதியா. എന്താ എവിക്ക് ஒவ்வொரு நாளும் அப்படி சாப்பிடக்கூடாது. இவருக்கு நல்லா பிடிக்கும் நண்பர்களே இந்த நண்டுண்டா. வேற லெவலா இருக்கு. இப்ப இப்படி இருந்து சாப்பிடுறேன். வீடியோ முடிஞ்சோடனே நம்பி அப்படியே பிரிச்சுமே நண்டன்னா எனக்கு நல்லாவே பிடிக்கும் நண்பர்களே. தெரியுமா சின்னல இருந்தே எனக்கு நண்டண்டா பிடிக்கும். அத்தை நண்டு குழம்பு வச்சா என்னை கூப்பிட்டு தருவா. நண்டு குழம்பு வச்சிருக்கு வான்னு சொல்லி ஒரு போத்தல ஊத்தி தருவா. அதெல்லாம் மறக்க முடியாது. இப்ப நான் இந்த நண்டு சாப்பிட போறேன். செம்மையான கார சாரமான தடிமல் சளிக்கெல்லாம் நீங்க இந்த நண்டு வாங்கி இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்க நண்பர்களே. செம்மையா இருக்கும். மூக்கால காதால கண்ணால் எல்லாம் வந்துடும் தடிமலை எல்லாம். அப்படி ஒரு சுமையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டேட்டா. அதே நேரம் இந்த நண்டு கால் பெரிய காலா இருந்தா அப்படி பல்லால எல்லாம் கடிச்சிடாதீங்க. பல்லுடைஞ்சுட்டா சங்கம் பொறுப்பேற்க. அதே தம்பி அதுக்கு நீங்க கத்தியலால சின்ன உடல்களால அப்படி உட்டாச்சு போட்டு சாப்பிடுங்க. பெரிய நண்டு பெருசும் இருக்கும். இதே கொஞ்சம் இதாத்தான் இருக்கு என்ன. அதனால சரி அதுக்கப்புறம் சங்கம் பொறுப்பேற்காது. ஓகே இப்ப நாங்க நண்டையும் சாப்பிட்டு இந்த பராட்டாவையும் கிரேவியை அப்படியே குழச்சடிக்க போறோம். பாய் பாய்.